ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஷியா. ஏஷியாவோட லொக்கேஷன் என்ன, லாட்டிடியூட் லாங்கிடியூடோட எக்ஸ்டென்ஸ் என்ன, அதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன, கிளைமேட் எப்படி இருக்கும், அங்கே ஃப்ளோரா அண்ட் ஃப்ளானா எப்படி இருக்கும், எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வேர்ல்ட்லேயே வச்சு ரொம்ப பெரிய காண்டினென்ட்டும் ஏஷியா தான், மக்கள் தொகை அதிகமாக இருக்க காண்டினென்ட்டும் ஏஷியா தான். உலகத்தோட மொத்த பரப்பளவில் 30% வந்து ஏஷியா மட்டுமே கவர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மொத்த ஜனத்தொகையில் 60% யார் அப்படின்னா ஏஷியன்ஸ் தான். அண்ட் ஏஷியா எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். ரெண்டு இருக்கு இல்லையா, ஈக்குவேட்டருக்கு மேலே நார்த்தன் ஹெமிஸ்பியர், கீழே சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஏன் மோஸ்ட்னு சொல்கிறோன்னா, இந்த கொஞ்சோண்டு இருக்கு இல்லையா, இது சவுத்தில் இருக்குது, அதனால மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர். இதோட ஃபிசிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. அதாவது மலைகள் இருக்குது, பீடபூமி, பிளெயின்ஸ், ஐலேண்ட், பெனின்சுலான்னு நிறையா இருக்குது. எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஏஷியாவில் இருந்த பெரனியல் ரிவர்ஸ் அப்படின்னா வற்றாத நதின்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு சில ரிவர்ஸ் எல்லாமே வந்து சீசனல் டைமில் தான் இருக்கும். பட் ஒரு சில ரிவர்ஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெரனியல் ரிவர்ஸ் வந்து ஏஷியாவில் இருக்குது. இந்த ரிவர் வேலிஸ் தான் வந்து ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷனுக்கு ஒரு பேஸாக இருந்திருக்கு அப்படிங்களாம். 4 சிவிலைசேஷன் இருக்குது இல்லையா, இண்டஸ், மெசபடோமியன், சைனீஸ், இன்னொன்று என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கு வந்து பேஸாக இருந்தது பெரனியல் ரிவர்ஸ் தான். ஏஷியாவில் இருக்க பெரனியல் ரிவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் பார்த்தோன்னா 10 டிகிரி 11 மினிட்ஸ் சவுத் டு 81 டிகிரி 12 மினிட்ஸ் நார்த் இதோட லாட்டிடியூடும். அதே மாதிரி ஈஸ்டில் 26 டிகிரி 2 மினிட்ஸ் டு 169 டிகிரி 40 மினிட்ஸ் வெஸ்ட்டில் இதோட லாங்கிடியூட்ஸ் இருக்குது. ஸோ இதோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 44 மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கொயர் வந்து ஏஷியாவோட மொத்த பரப்பளவு. அதனால தான் லார்ஜஸ்ட். ஓகே, இதோட பவுண்ட்ரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது இதில் பார்க்குறத விட இப்படி பார்ப்போம். ஸோ இது ஏஷியாவா, இங்கே ஏஷியா இருக்குது. ஏஷியாவோட நார்த்தில் என்ன இருக்குது, ஆர்டிக் ஓஷன். ஈஸ்டில் பசிபிக் ஓஷன் இருக்குது. இதோட சவுத்தில் இந்தியன் ஓஷன் இருக்குது. இப்போ தான் காம்ப்ளெக்ஸ் வருது. ஸோ நார்த்தில் ஆர்டிக், ஈஸ்டில் பசிபிக், சவுத்தில் இந்தியன் ஓஷன். இதோட வெஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்குது இல்லையா இந்த ஏஷியா யூரோப் பவுண்ட்ரி, இங்கே தான் வந்து உரல் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பெரிய மலைப்பகுதின்னு வச்சுக்கலாமே. இது பின்னாடி பார்ப்போம். அது வந்து ஈஸ்டில் ஒரு பவுண்ட்ரியாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து காக்கசஸ் மவுண்டைன்ஸ், அதுவும் வந்து இங்கே இருக்கும். இந்த ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் ரெட் சி எங்கே இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா ரெட் சி, மெடிட்டேரியன் சி, பிளாக் சி, காஸ்பியன் சி, இதெல்லாமே வெஸ்ட்டில் ஏஷியாவோட பவுண்ட்ரியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கு இல்லையா இந்த ஏஷியா ஆஃப்ரிக்கா நடுவில், இது வந்து சுயஸ் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஏஷியாவையும் ஆஃப்ரிக்காவையும் பிரிக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பெரிங் ஸ்ட்ரெயிட்னு ஒன்று இருக்கும். இதுதான் வந்து ஏஷியாவையும் அமெரிக்காவையும் செப்பரேட் பண்ணுது, நார்த் அமெரிக்காவை. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் பார்த்தோன்னா ஏஷியாவில் மொத்தம் 48 கண்ட்ரீஸ் இருக்குது. இது வந்து எப்படி இதோட லேண்ட்ஸ்கேப் வச்சு பொலிட்டிக்கலாக பிரிக்கும்போது 5ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஏஷியா, சவுத் வெஸ்ட், சென்ட்ரல் ஏஷியா. இதோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய மலைத்தொடர்கள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பெரிய மவுண்டெயின்ஸ் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னா அதோட உச்சி ஃபுல்லாகவே வந்து ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நார்மல் ஹைட்டில் ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்துச்சுன்னா பீக் வந்து தெரியும். ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனா தான் ஸ்னோ கவர் ஆகிருக்கும். அதனால தான் அது அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாட்யூஸ்னால் பீடபூமி, அதாவது ஹைட் அதிகமாக இருக்கும்ல. பிளெயின்னா சமவெளி. அதே பிளெயின் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா அது பிளாட்யூ, அதாவது மவுண்டனஸ் பிளெயின்னு வச்சுக்கலாம். எக்ஸ்டென்சிவ் பிளெயின், சமவெளி, ரிவர் வேலி, சீ கோஸ்ட். அண்ட் இது எல்லாமே தான் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு வந்து டைவர்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குது. அதாவது வெயிலும் இருக்குது, மழையும் இருக்குது, பனியும் இருக்குது, சமவெளி இருக்குது, ரிவர்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட அந்த வாழ்வியல் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ ரிவர் சைடு இல்லை சீ சைடு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிஷிங் மெயினாக எடுப்பாங்க. அதுவே மவுண்டைன் சைடில் இருக்கவங்க பிளான்டேஷன் மெயினாக எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் டைவர்ஸ் ஆகிறதுக்கு இதோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரீசன். இப்போ பொலிட்டிக்கல் வச்சு எப்படி டிவைட் பண்ணாங்க, நார்த் சவுத் ஈஸ்ட்னு, அதே மாதிரி இதோட ஃபிசியோகிராஃபி வச்சு 5 குரூப்பாக டிவைட் பண்ணுறாங்க. நார்த்தன் லோலேண்ட், சென்ட்ரல் ஹை மவுண்டைன்ஸ், சதர்ன் பிளாட்யூ, கிரேட் பிளெயின், ஐலேண்ட் குரூப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்த்தன் லோலேண்ட்ஸ்.
நார்த்தில் இருக்க லோலேண்ட்ஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் லோலேண்ட் இன் ஏஷியா சைபீரியன் பிளெயின். சைபீரியன் பிளெயின் தான் வந்து ஏஷியாவோட மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் லோலேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுதான் இங்கே இருக்குது பார்த்தியா, நார்த்தன் லோலேண்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான். இது எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, வெஸ்ட்டில் உரல் மவுண்டெயின்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து ஈஸ்டில் வெர்கோயன்ஸ் ரேஞ்ச், இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வெர்கோயன்ஸ் ரேஞ்ச். இந்த இடம் தான் வந்து நார்த்தன் லோலேண்ட். அடுத்து சென்ட்ரல் ஹைலேண்ட். ஓகே, சென்ட்ரல் ஹைலேண்ட் எதுலேருந்து இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்படி பார்த்தா பார்க்க முடியாதோ. ஓகே, நம்ம இதிலே பார்க்கலாம். சென்ட்ரல் ஹைலேண்ட் வந்து வெஸ்ட் சைடில் இங்கே இருக்குது டர்க்கியிலேருந்து இங்கே பெரிங் சி இருக்கா, இதுதான் வந்து பெரிங் ஸ்ட்ரெயிட், இது வரைக்கும் இருக்கிறது வந்து சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். இங்கே வந்து 2 நாட் இருக்கும். ஒன்று வந்து பமர்நாட், இது வந்து பமர்நாட், இன்னொன்று வந்து அர்மேனியன் நாட். ஸோ நாட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்சஸ். இப்போது நிறையா மலையை வந்து மவுண்டைன்னு சொல்கிறோமா, கண்டினியூஸாக மவுண்டைன்ஸ் இருந்ததுன்னா மவுண்டைன் ரேஞ்சஸ் மலைத்தொடர்கள்னு சொல்கிறோமா. இப்போது 2-3 மவுண்டைன் ரேஞ்சஸ் ஒரு இடத்துல மீட் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து நாட்னு சொல்லுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே எல்லாம் இருக்குது, இதெல்லாம் இந்த ஒரு இடத்துல மீட் ஆகுதா, ஸோ அதனால் அதை நாட்னு சொல்கிறாங்க. இதில் ஹிந்துகுஷ் ரேஞ்ச் அண்ட் சுலைமான் ரேஞ்ச், தியான்ஷன் இங்கே இருக்கு இல்லையா, இது ஹிமாலயாஸ், இதெல்லாமே வந்து பமர் நாட்டிலேருந்து ரேடியேட் ஆகுது. அதாவது பமரை வந்து சென்டராக வச்சு இல்லை இதெல்லாம் மீட் பண்ணுற இடம் வந்து பமர் நாட்டாக வந்து இருக்குது. இதில் இந்த ஹிந்துகுஷ் என்ன பண்ணுது அப்படின்னா, வெஸ்ட் டைரெக்ஷனில் போகுது. அங்கே வந்து அதோட நேம் என்ன அப்படின்னா எல்பர்ஸ். அதுவே இந்த சுலைமான் என்ன பண்ணுதுன்னா, அதுவும் வெஸ்ட்டில் தான் போகுது, பட் என்ன அப்படின்னா சவுத் வெஸ்ட்டில் போகுது, கொஞ்சம் சவுத் வந்து வெஸ்ட் போகுது. அதோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஜாக்ராஸ். ஸோ இந்த சுலைமானில் இருந்து வந்த ஜாக்ராஸ், ஹிந்துகுஷ்லேருந்து வந்த எல்பர்ஸ், இந்த ரெண்டும் மறுபடியும் எங்கே கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அர்மேனியன் நாட்டில் கன்வர்ஜ் ஆகுது. சொன்னோம் இல்லையா, 2 மவுண்டைன் ரேஞ்சஸ் மீட் பண்ணுற இடம் இல்லை கன்வர்ஜ் ஆகிறது ஒன்று சேர்கிற இடம் தான் வந்து நாட்னு சொல்லுவோன்னு. ஸோ இந்த எல்பர்ஸும் ஜாக்ராஸும் அர்மேனியன் நாட்டில் கன்வர்ஜ் ஆகுது. அதுவும் இல்லாமல் அர்மேனியன்லேருந்து இன்னும் 2 ரேஞ்சஸ் வந்து ரேடியேட் ஆகுது. அது என்ன அப்படின்னா டவுரஸ் அண்ட் பாண்டைன். நாட்ங்கிறது கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்சஸ். ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸில் 2 நாட் இருக்குது, ஒன்று பமீர், இன்னொன்று அர்மேனியன். பாமர்லேருந்து ஹிந்துகுஷ், சுலைமான், டியான்ஷன், ஹிமாலயாஸ் வருது. அதே ஹிந்துகுஷ் வந்து வெஸ்ட்டில் ஃப்ளோ ஆகும்போது எல்பர்ஸ், சுலைமான் சவுத் வெஸ்ட்டில் ஃப்ளோ ஆகும்போது ஜாக்ராஸ். இந்த ரெண்டுமே வந்து அதாவது எல்பர்ஸ் ஜாக்ராஸ் ரெண்டும் அர்மேனியனில் கன்வர்ஜ் ஆகுது. அர்மேனியன்லேருந்து இன்னும் 2 ரேடியேட் ஆகுது, பாண்டைன், டவுரஸ். ஓகே, இதை மட்டும்தானா அப்படிங்கும்போது இது வந்து நாட் சொன்னோம். இதை தவிர மற்ற முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா, த கிரேட் கிங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு மவுண்டைன் ரேஞ்ச் இருக்கும். ஐ திங்க் இது த கிரேட் கிங்கன் அண்ட் ஆல்டை மவுண்டைன்ஸ், இதுவும் ஒரு முக்கியமான ரேஞ்ச். அண்ட் வெர்கோயன்ஸ் ரேஞ்ச் அண்ட் அரக்கன் யோமா. ஸோ இங்கே இருக்கு இல்லையா மெயின் மவுண்டைன்ஸ் ரேஞ்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாமே ஏஷியாவில் இருக்க ஒரு முக்கியமான மவுண்டைன் ரேஞ்சஸ். பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வேர்ல்ட்லேயே வச்சு ஹிமாலயன் மவுண்டைனில் இருக்க மவுண்டன் ரேஞ்சஸில் இருக்க மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து ஹையஸ்ட் பீக்னு சொல்கிறோம். ஸோ வேர்ல்ட்லேயே அதுதான் ஹையஸ்ட் பீக்னா ஆப்வியஸாக ஏஷியாலையும் அதுதான் ஹையஸ்ட் பீக். ஓகே, ஹையஸ்ட் பார்த்துட்டோம், அப்போ லோயஸ்ட் பார்க்கணும்ல. ஸோ வேர்ல்ட்லேயே லோயஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னா டெட் சி, அதுவும் வந்து ஏஷியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட்டான எவரெஸ்ட்டும் ஏஷியாவில் தான் இருக்குது, லோயஸ்ட் பாயிண்ட்டான டெட் சியும் ஏஷியாவில் தான் இருக்குது. And intermountain plateaus are found in this mountain ranges. Okay, intermountain plateausனா என்ன அப்படின்னா, மவுண்டைன்ஸ் இருக்கு இல்லையா, 2 மவுண்டைன்ஸ்க்கு நடுவில் இருக்க பிளாட்யூஸ் தான் வந்து இன்டர்மவுண்டன் பிளாட்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா இந்த 3 பார்த்துக்கோங்க, அதுலேயே பார்க்கலாம். இப்போ இங்கே இந்த பாண்டைன், டவுரஸ், என்னப்பா இது வேறு, சாரி, இங்கே பார்த்தோம் இல்லையா பாண்டைன், டவுரஸ்னு 2 மவுண்டைன் ரேஞ்சஸ். இந்த 2க்கும் நடுவில் ஒரு பிளாட்டியூ இருக்குது. அந்த பிளாட்டியோட நேம் என்ன அப்படின்னா அனட்டோலியா. அண்ட் அதே மாதிரி
இங்கே இருக்கு இல்லையா எல்பர்ஸ் ஜாக்ராஸ், இந்த நடுவில் ஒரு பிளாட்டியூ இருக்குது, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஈரான் பிளாட்டியூ. அண்ட் இன்னொன்று வந்து இங்கே இருக்குது டிபெட் பிளாட்டியூ. இது எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா குன்லுனுக்கும் ஹிமாலயாஸ்க்கும் நடுவில் இருக்குது டிபெட் பிளாட்டியூ. இதுதான் வந்து தேர்ட் போல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் தேர்ட் போல்னு சொல்கிறாங்கன்னா வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அண்டு இந்த பிளாட்டியூலேருந்து தான் வந்து நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு ஆல்சோ. ஓகே, பார்த்துட்டோமா? அனட்டோலியா வந்து பாண்டைன் டவுரஸ்க்கு நடுவில் இருக்குது, ஈரான் எல்பர்ஸ் ஜாக்ராஸ் நடுவில் இருக்குது, டிபெட் குன்லுன் ஹிமாலயாஸ் நடுவில் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்னு பார்த்தோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சதர்ன் பிளாட்டியூஸ். நார்த்தன் லோலண்ட், சென்ட்ரல் ஹைலாண்ட், அடுத்து சதர்ன் பிளாட்டியூஸ். ஸோ சதர்ன் பிளாட்டியூஸ் வந்து நார்த்தன் பிளாட்டியூஸோட எப்பவுமே வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 4 இம்பார்ட்டண்ட்டான பிளாட்டியூஸ் சொல்கிறாங்க. நிறைய பிளாட்டியூஸ் இருக்குது, அதில் வந்து 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து அரேபியன் பிளாட்டியூ, நேம் இட் செல்ஃப் சவுதி அரேபியாவில் இருக்குது. இன்னொன்று டெக்கான் பிளாட்டியூ நம்ம இந்தியாவில் இருக்குது. இன்னொன்று ஷான் பிளாட்டியூ மியான்மரில் இருக்குது. அண்ட் யூனான் பிளாட்டியூ சைனாவில் இருக்குது. இந்த 4லேயே வச்சு அரேபியன் பிளாட்டியூ தான் வந்து ரொம்ப பெரிய பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னு ஏதாவது தெரியுதா? கண்டுபிடிப்போமா? ஏன் இங்கே இருக்கு இல்லையா இந்த அரேபியன் பெனின்சுலா, இதுதான் அரேபியன் பிளாட்டியூவும் கூட. இதுதான் அரேபியன் பிளாட்டியூவும். அண்ட் அடுத்து டெக்கான் பிளாட்டியூ இங்கே இருக்குது. அடுத்து ஷான் பிளாட்டியூ மியான்மரில் இங்கே இருக்குது. அடுத்து யுனான் பிளாட்டியூ இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து சதர்ன் பிளாட்டியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட் பிளெயின்ஸ். ஸோ பிளெயின் அப்படிங்கிறது சமவெளின்னு பார்த்தோம் இல்லையா. மோஸ்ட்லி இந்த பிளெயின்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர்ஸ் மூலியமாக தான் ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு ரிவர் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ்லேருந்து ஃப்ளோ ஆகி ஒரு இடம் ரீச் பண்ணுது இல்லையா. அப்படி ரீச் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அது வர்ற அந்த அந்த வழி ஃபுல்லாக அதில் இருக்க கல் மண் அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டே வந்துடும்ல. ஸோ அது அந்த டெஸ்டினேஷன் ஆகிற அது அந்த முடிகிற அந்த இடத்துல வந்து அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து செட்டில் பண்ணி விட்ரும். அதுதான் வந்து ஒரு பிளெயினாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜியாகிரஃபியில். ஸோ இதில் வந்து ஏஷியாவோட மேஜர் ரிவர்ஸ் தான் வந்து இந்த கிரேட் பிளெயின் எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன பிளெயின் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கங்க, இல்லை புக்கை வச்சுக்கலாம். நம்ம இப்போது டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து வெஸ்ட் சைபீரியன் பிளெயின். இது வந்து எந்த ரிவரால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஓப், இங்கே இருக்கு இல்லையா ரிவர் ஓப் அண்ட் ரிவர் எனிசி, இந்த ரிவர்ஸ் மூலியமாக தான் இந்த வெஸ்ட் சைபீரியன் பிளெயின் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து எந்த பிளெயின் சொல்கிறாங்கன்னா மஞ்சூரியன் பிளெயின். எஸ், இங்கே இருக்கு இல்லையா மஞ்சூரியன் பிளெயின். ஏன் இங்கே இருக்குது மஞ்சூரியன் பிளெயின். இது எந்த ரிவர்ஸ் மூலியமாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிவர் ஆமர் அப்படிங்கிற ஒரு ரிவர் மூலியமாக இது ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அந்த ரிவர் ஆமர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அதாவது இங்கே வந்து எப்படி சொல்கிறது, அது கடலில் கலக்கிற இடம். பட் இங்கே இருக்கு இல்லையா இதெல்லாமே அந்த ரிவர் ஆமர் தான். அடுத்த பிளெயின் எது அப்படின்னா கிரேட் பிளெயின் ஆஃப் சைனா. இங்கே இருக்கு இல்லையா இது எந்த ரிவரில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கும்போது தெரியுதான்னு தெரில, கொஞ்சம் ஜூம் பண்ணுவோமா? இங்கே இருக்கு இல்லையா இந்த யாங்ஸே அண்ட் ஹுவாங் ஹோ, இந்த ரிவர்ஸ் மூலியமாக ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அடுத்தது இண்டோ கேங்கட்டிக் பிளெயின். ஆப்வியஸாக அண்ட் நமக்கே தெரியும் இது வந்து கேங்கஸ் அண்ட் இண்டஸ், இந்த 2 ரிவர்ஸ் மூலியமாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது மெசபடோமியன் பிளெயின். இங்கே இருக்கு இல்லையா மெசபடோமியன் பிளெயின். ஆப்வியஸாக என்ன ரிவர் இருக்குது, டிக்ரிஸ் அண்ட் யூஃப்ரேட்ஸ். இதுக்கு அடுத்து இன்னொரு பிளெயின் என்ன அப்படின்னா இரவாடி. அண்ட் ஆப்வியஸாக த ரிவர் இரவாடி. ஸோ இந்த ரிவர்ஸ் மூலியமாக தான் இந்த பிளெயின்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கேட்டகரி என்னென்னா ஐலாண்ட் குரூப்ஸ். ஸோ பசிபிக் கோஸ்ட்டோட சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நிறையா ஐலாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்த்துருவோமா, குரில் ஐலாண்ட். அடுத்து ஸோ இங்கேயே இருக்குது பாருங்கள் ஜாப்பனீஸ், தாய்வான், சிங்கப்பூர், போர்னியோ, பிலிப்பைன்ஸ், இது எல்லாமே வந்து ஏஷியாவில் இருக்க ஒரு முக்கியமான ஐலாண்ட் குரூப்ஸ். இதில் வந்து இங்கே இருக்கலையே அந்த ஃபிலிப்பைன்ஸ்,
ஜப்பான், இங்கே இருக்குது இந்தோனேஷியா. ஆக்சுவலி அது ஸ்க்ரீன்ஷாட்டில் கட் ஆயிடுச்சு. இந்த 3மே வந்து ஆர்கிபெலஜோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிபெலஜோன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு தீவு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஐலாண்ட்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது, ஒரு நிறையா தீவுகள் இருக்குது, ஒரு 30-40 அந்த மாதிரி நிறையா தீவுகள் இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து ஆர்கிபெலஜோன்னு சொல்லுவோம். தனியாக இருந்துச்சுன்னா ஐலாண்ட், அதுவே குரூப்பாக இருந்துச்சுன்னா ஆர்கிபெலஜோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா இதெல்லாம் தான் வந்து ஏஷியாவோட முக்கியமான ஆர்கிபெலஜோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மட்டும்தான் ஆர்கிபெலஜோ இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப மேஜரானது. அப்போ மைனர் ஆர்கிபெலஜோ எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது சொல்லலாம்? இப்போ நம்ம இந்தியன் ஓஷனில் இருக்கு இல்லையா, லக்ஷத்வீப், மால்தீவ்ஸ் இதெல்லாமே வந்து ஆர்கிபெலஜோஸ் தான். பட் ஆனால் குட்டி. அதே மாதிரி இங்கே பர்ஷியன் கல்ஃபில் யார் இருப்பாங்கன்னா பஹ்ரைன் இருக்கும், அதுவும் அப்படி தான். அண்டு ஸ்ரீலங்கா வந்து ஐலாண்ட், பே ஆஃப் பெங்காலில் இருக்கிறது. அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்படி ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கு இல்லையா ஸ்ரீலங்கா, இது வந்து ஐலாண்ட். இப்படி இந்த லக்ஷத்வீப் பார்த்தா குட்டி குட்டியாக டாட்டாக இருக்கா, ஸோ அதனால் அது வந்து ஆர்கிபெலஜோ. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ட்ரைனேஜ். ஸோ ட்ரைனேஜ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த ரிவர்லாம் எங்கே போய் எண்ட் ஆகும், சீலையா ஓஷன்லையா இதில் போய் வந்து லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரைனேஜ். ஸோ ஏஷியாவோட மேஜர் ரிவர்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்லேருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. செகண்ட் கேட்டகரியில் பார்த்தோம் இல்லையா, பாமர் நாட், அர்மேனியன் நாட், மவுண்டைன் ரேஞ்சஸ்னு, அங்கேருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது. இது ஓப், என்சி, லேனா இது எல்லாமே வந்து நார்த்தை நோக்கி வந்து போகிற ரிவர். ஸோ நார்த்தில் என்ன இருக்குது, ஆர்டிக் ஓஷன். இந்த ஆப், என்சி, லேனா இந்த 3 ரிவர்ஸுமே வந்து நார்த்தை நோக்கி போய் அங்கே வந்து ஆர்டிக் ஓஷனில் கலக்குது. இது மட்டும்தான் நார்த்தில் போய் கலக்குது அப்படின்னா இல்லை, பட் மேஜர் ரிவர்ஸில் இந்த 3. திஸ் ரிவர்ஸ் ரிமைன் ஃப்ரோசன் டியூரிங் வின்டர். ஸோ லேட்டிடியூட் அதிகமாக டெம்பரேச்சர் கம்மியாகும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ வின்டர் சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கும், அதாவது பனிக்கட்டி ஆயிரும். லிக்விட் ஸ்டேட்டில் இல்லாமல் சாலிட் ஸ்டேட்டில் ஆயிரும். இங்கே எப்படின்னா, இதுவே சவுத் ஏஷியாவில் பார்த்தோன்னா நிறைய பெரனியல் ரிவர்ஸ் இருக்குது. நார்த்தில் பாதி நாள் தான் ரிவர் ஃப்ளோ ஆகும், பாதி நாள் வந்து சாலிட் ஸ்டேட் ஆயிரும். பட் அதுவே சவுத் ஏஷியாவில் வந்து நிறைய பெரனியல் ரிவர்ஸ் இருக்குது, அதாவது எப்போவுமே ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கும்போது பிரம்மபுத்ரா, இண்டஸ், கங்கா, ஈரவாடி இது எல்லாமே வந்து ஸ்னோ கவர், அதாவது பனியால் கவரான மவுண்டெயின்ஸில் இருந்து உருவானாலும் வின்டரில் இது வந்து ஃப்ரீஸ் ஆகாது, ரிவர் ஃப்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியாவில் வந்து யூஃப்ரேட்ஸ் அண்ட் டிக்ரஸ் வந்து இருக்கு இல்லையா, பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? யூஃப்ரேட்ஸ் அண்ட் டிக்ரஸ் ஞாபகம் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆமர், ஹுவாங்ஹே, யாங்ஸ்டே, மெக்காங் இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து சவுத்லேயும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் ஃப்ளோ ஆகுறது. இதில் ஏஷியாலேயே ரொம்ப லாங்கான ரிவர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா யாங்ஸ்டே. ஆப்வியஸாக அந்த ரிவர் அப்போ எங்கே இருக்கும், சைனாவில். பார்த்துருவோம் இதுக்கும். எஸ், சி இங்கே இருக்கு இல்லையா யாங்ஸ்டே, அதுதான் லாங்கஸ்ட் ரிவர், மீன்ஸ் ஏஷியாவில். ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஏஷியா. ஓகே, இப்போ வந்து ட்ரைனேஜ் பார்த்தோம், ரிவர்ஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்து இங்கே இருக்க கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். லேட்டிடியூட் லாங்கிடியூட் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்கா, அதனால இங்கே வந்து கிளைமேட்டும் வந்து நிறைய வெரைட்டியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்த்தில் வந்து வின்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப சிவியராகவும் இருக்கும், குளிர் ரொம்ப தாங்க முடியாது, -37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதுவே சம்மர் வந்து கூலாக தான் இருக்கும். சம்மர்னாலே என்ன இருக்கணும், வெயிலாக இருக்கணுமா, ஆனால் அங்கே வந்து சம்மரே கூலாக தான் இருக்கும், 10 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் மழை பெய்யும்ல, அந்த மாதிரி அங்கே வந்து பனி பெய்யும். அப்போ பார்த்துக்கோங்க அது எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு. இதுவே வந்து நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நார்த் அளவுக்கு இருக்காது, பட் வின்டர் வந்து கோல்டாக இருக்கும், சம்மர் வந்து வார்மாக ஓரளவுக்கு இருக்கும். அங்கே வந்து ரெயின்ஃபால், அதாவது மழையெல்லாம் பெய்யும், பனிக்கு பதிலாக மழையே பெய்யும். 50 மில்லிமீட்டர்லேருந்து 250 மில்லிமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் மழை பெய்யும். அதுவே சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோன்னா மான்சூன் விண்ட்ஸால் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதாக இருக்கும். அதாவது எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த விண்ட் கரண்ட்லாம் படிப்போம், அதில் வந்து அதிக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இங்கே வந்து சம்மர் வந்து ஹாட் அண்ட் ஹியூமிடாகவும், வின்டர் வந்து கூல் அண்ட் ட்ரையாகவும் இருக்கும். இதில் சம்மர் மான்சூன் வந்து
இந்தியாவுக்கு நிறைய ரெயின்ஃபாலை எடுத்துகிட்டு வரும். இந்தியா, பங்களாதேஷ், இந்தோ சைனா, பிலிப்பைன்ஸ், சதர்ன் சைனா இந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே சம்மர் மன்சூன் நிறையா மழை கொடுக்கும். எவ்வளோ அப்படின்னா 1500 மில்லிமீட்டர் டு 2500 மில்லிமீட்டர் வரைக்கும். இந்தியாவில் மாசின்ரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே தான் வந்து வேர்ல்ட்லேயே அதிகமான மழை பெய்யும். எவ்வளோ அப்படின்னா 11,871 மில்லிமீட்டர். இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏஷியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்ட்லேயே அதிகமாக மழை பெய்கிற இடம் எது அப்படின்னா இந்த மாசின்ரம் தான். ஸோ அதனால் இது வந்து வேர்ல்டோட வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஏரியாஸ் ஃபவுண்ட் இன் அண்ட் அரவுண்ட் ஈக்குவேட்டர். ஸோ வந்து நார்த் ஈஸ்ட் அப்படியெல்லாம் பார்த்தோமா. இப்போது ஈக்குவேட்டர்லேயும் ஈக்குவேட்டரை சுற்றி கொஞ்சம் சில ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 10 டிகிரி லேட்டிடியூட் நார்த் அண்ட் சவுத் வரைக்கும். இங்கே வந்து எப்போவுமே கிளைமேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சம்மர், ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர் அப்படியெல்லாம் இருக்காது. த்ரூ அவுட் த இயர் வந்து கிளைமேட் சேமாக தான் இருக்கும். அங்கே வந்து வின்டரே கிடையாது ஈக்குவேட்டர் இல்லையா. ஈக்குவேட்டர்னால் என்ன பார்த்தோம், சன்னோட ரேஸ் வந்து டேரெக்டாக விழும்ல. ஸோ அதனால் அங்கே வின்டரே கிடையாது. ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அண்ட் ரெயின்ஃபால் வந்து 1270 மில்லிமீட்டர் இருக்கும். இதே வந்து சென்ட்ரல் அண்ட் வெஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட்டாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து டே டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நைட் டைமில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ரெயின்ஃபால் வந்து 25 மில்லிமீட்டர் டு 200 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுவே வந்து வெஸ்ட் கோஸ்டல் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா என்னென்னா இந்த கடற்கரை ஓரத்தில், நதி ஓரத்தில் சொல்கிறோம்ல. கோஸ்ட்னாவே என்ன, தண்ணி பக்கத்தில். ஸோ எங்கே அப்படின்னா மெடிட்டேரியன் சீ பக்கத்தில். அங்கே எல்லாமே வந்து வின்டரில் மழை வரும். சம்மர் வந்து வார்மாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது. ஏன்னா மெடிட்டேரியன் சீ இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் சம்மர் வந்து வார்மாக இருக்கும். அண்ட் டெசர்ட்ஸ் வந்து ஏஷியாவோட வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கும். இதில் வந்து ஹாட் டெசர்ட், 2 டெசர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹாட், இன்னொன்று வந்து கோல்டு. ஆக்சுவலி இது ஒன்று இருக்குது. டெசர்ட்னாவே நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ரொம்ப வெயிலாக இருக்கும்னு நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலி டெசர்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னா அங்கே கிளைமேட் எப்படி சொல்லலாம், டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா வெயில், டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா குளிர். ஸோ டெம்பரேச்சருங்கிறது வெயில், குளிர் ரெண்டையுமே பொதுவாக மீன் பண்ணுற வார்த்தை தான். அது எவ்வளோ டெம்பரேச்சரை பொறுத்து தான் அது வெயிலாக குளிரா அப்படிங்கிறது, அதை மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து இருக்க டெம்பரேச்சரில் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளோராஃபானா, ஒரு பயோடைவர்சிட்டி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அதுக்குன்னு டெசர்ட்ஸ்க்குன்னு தனியாக ஃப்ளோராஃபானாஸ் இருக்குது. பட் வெரைட்டிஸ் அதிகம் இருக்காது, மற்ற இடங்கள் மாதிரி இருக்காதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் ஹை ஆனாலும் அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எதுவுமே வராது. இப்போ ஒரு செடி ரொம்ப ரொம்ப வெப்பத்தில் கொண்டு போய் ஒரு செடி வச்சோன்னா என்ன ஆகும், கருகிரும். அதே மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆச்சுன்னாலும், சுத்தமாக டெம்பரேச்சரே இல்லை, அவ்வளோ குளிரில் கொண்டு போய் ஒரு செடி வச்சாலும் அது வளராது. ஸோ அதனால் டெசர்ட்டில் 2 இருக்குது. ஒன்று ஹாட் டெசர்ட், இன்னொன்று கோல்ட் டெசர்ட். ஸோ ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் ஹாட் டெசர்ட் இருக்குது. ஒன்று வந்து அரேபியன் டெசர்ட், சவுதி அரேபியாவில் இருக்குது. இன்னொன்று தார் டெசர்ட், இந்தியா பாகிஸ்தானில் இருக்குது. இந்தியாவில் கொஞ்சம், பாகிஸ்தானில் கொஞ்சம், ராஜஸ்தான் சைடில் இருக்குது இல்லையா அது. கோல்ட் டெசர்ட் ஏஷியாவில் எதுன்னு பார்த்தோன்னா கோபி அப்படிங்கிறதும் தக்லமாக்கான் அப்படிங்கிறது ஏஷியாவில் இருக்க கோல்ட் டெசர்ட். ஓகே, லார்ஜஸ்ட் டெசர்ட் எதுன்னு பார்த்தா இந்த ஹாட் டெசர்ட், கோல்ட் டெசர்ட் ரெண்டுலேயுமே சேர்த்து எது வந்து ரொம்ப பெரிய டெசர்ட்னு பார்த்தோன்னா அது அரேபியன் டெசர்ட் தான். நேச்சுரல் வெஜிடேஷன். ஸோ நேச்சுரல் வெஜிடேஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எவ்வளோ மழை பெய்யுது, அங்கே இருக்க வெப்பம் எப்படி இருக்குது, அந்த மண் எந்த மாதிரி, அப்போது வண்டல் மண், களிமண் அப்படிலாம் என்னென்னமோ சொல்கிறாங்களே, மண்ணை பொறுத்தும், மண்ணில் தானே அந்த வளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அங்கே இருக்க வெஜிடேஷன் இருக்கும். ஸோ ஏஷியா வந்து ஈக்குவேட்டர்லேருந்து போல் வரைக்கும் ஸ்ட்ரெச்சாக இருக்குது இல்லையா, லேட்டிடியூட். ஸோ அதனால் எல்லா விதமான வெஜிடேஷன்ஸும் வந்து இங்கே பார்க்க முடியும். அதாவது டெம்பரேட்டில், ட்ராபிக்கலில், ஃப்ரிசிட் ஜோன், அந்த மாதிரி எல்லா விதமான வெஜிடேஷன்ஸையும் வந்து ஏஷியாவில் பார்க்க முடியும். இதில் ரேர் ஸ்பீசஸ் என்னென்ன பார்க்க முடியும்னு பார்த்தா ஒராங்குட்டான், கொமோடோ ட்ராகன், ஜியான் பாண்டா இதெல்லாமே வந்து ரேர் ஸ்பீஷிஸ். இதுவும் வந்து ஏஷியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கிளைமேட் பார்த்தோம் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால். வெயிலும் அதிகமாக இருக்கும், ரெயின்ஃபாலும் அதிகமாக இருக்கும். எங்கெங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா. இங்கே வந்து டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். இங்கே என்ன மாதிரி ஃப்ளோரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளோரா அப்படின்னா வந்து பிளான்ட்ஸ், ஃபானா அப்படிங்கிறது வந்து அனிமல்ஸ். எவர்க்ரீன் ட்ரீஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், எப்பவுமே வந்து பசுமையாகவே இருக்கும்ல, அதுதான் வந்து எவர்க்ரீன் ட்ரீஸ். மெஹோகனி, ரப்பர், ரோஸ்வுட், சால் இதெல்லாமே இங்கே இருக்கும்.
அனிமல்ஸ் பார்க்கும்போது ரைனோசரஸ், டைகர், பாபிருசா, ஒராங்குட்டான், கொமடோ ட்ராகன் இதெல்லாமே இந்த கண்ட்ரீஸில் இருக்குது. அண்ட் சம்மரில் மழையும் ட்ரை வின்டராகவும் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்தியா, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, சதர்ன் சைனா. இங்கே வந்து டெசிடியஸ் ட்ரீஸ் இருக்கும். அதே எது அப்படின்னா டீக், சாண்டல்வுட், பேம்பூ இதெல்லாம் தான் வந்து டெசிடியஸ் ட்ரீ. எந்த மாதிரி ஃபோனா இருக்குன்னா டைகர், எலிஃபண்ட், இந்தியன் கோப்ரா, வைப்பர் இதெல்லாம் இங்கே இருக்கும். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரேபியன் டெசர்ட்டில் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர் எப்போவுமே ஹையாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே வந்து என்ன மாதிரி பிளான்ட்ஸ் இருக்குன்னா இந்த கேக்டஸ், டேட்ஸ், தார்னி ஷ்ரப்ஸ், பேபிள் ட்ரீ, அதாவது இந்த குமாச்சியா முள்ளாக இருக்கும்ல அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் இங்கே இருக்கும். அண்ட் அனிமல்ஸ் பார்க்கும்போது பாக்ட்ரியன் கேமல், சாண்ட்க்ரோஸ், டெசர்ட் ஆரிக்ஸ் இதெல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் வின்டர் ட்ரையாகவும் சம்மர் வார்மாகவும் இருக்க லொக்கேஷன் ஈஸ்ட் சைனா, ஜப்பான், நார்த் அண்ட் சவுத் கொரியா. செரி, ஆப்ரிகாட், ப்ளம், ஜியான், பாண்டா, ஜாப்பனீஸ், மேக்பூ இங்கே இருக்க ஃப்ளோரா அண்ட் ஃப்ளோனா. வார்ம் சம்மர் வின்டர் ரெயின்ஃபால் இங்கேன்னு பார்க்கும்போது இஸ்ரேல், லெபனான், டர்க்கி, சிரியா. இங்கே தான் வந்து இந்த ஃபிக்கு, ஆலிவ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக க்ரோ ஆகும். அண்ட் அனிமல்ஸ் பார்க்கும்போது லிங்க்ஸ் அண்ட் ஜாக் ரேபிட். அண்ட் லாங் அண்ட் ட்ரை வின்டர், ஷார்ட் அண்ட் கூல் சம்மர். அதாவது வின்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், சம்மர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கூலாகவும் இருக்கும். எங்கேன்னு பார்க்கும்போது சைபீரியா பார்த்தோம் இல்லையா, நார்த்தன் லோலேண்ட்ஸில் சைபீரியன் பிளைன்ஸ், எஸ் அங்கே தான் சைபீரியா, ஹிமாலயாஸ் இங்கே. அண்ட் கோனிஃபரஸ் ட்ரீஸ், பைன், ஃபிர், ஸ்ப்ரூஸ். அதாவது அந்த ட்ரீயோட ஹைட் பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி மேலே போக போக குட்டியாகிட்டே போகும், அதுதான் கோனிஃபரஸ் ட்ரீஸ். இங்கே என்ன அனிமல்ஸ் இருக்குன்னா சைபீரியன் டைகர், ப்ரௌன் பியர், உல்ஃப். பெர்மனன்ட் ஸ்னோ கவர், அதாவது எப்போவுமே வந்து இங்கே பனியால் மூடியே இருக்கும் அப்படிங்கிற கிளைமேட் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பியாண்ட் த ஸ்னோ லைன், அதாவது ஸ்னோ லைனுக்கு அப்புறமா ஆர்டிக் சர்க்கிளில். இங்கே வந்து ஃப்ளோரா என்ன அப்படின்னா லிச்சன், மோசஸ் கிராஸ் இதுதான் வந்து இங்கே வளரும். அண்ட் அனிமல்ஸ் பார்க்கும்போது போலார் பியர், பனிக்கரடி, லெம்மிங், ரெயின்டியர், ஆர்டிக் ஃபாக்ஸ் இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிசோர்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தட்ஸ் இட். தேங்க்யூ.